நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ரெக்கவரி ஏஜென்ட்டு என்ன செய்யக்கூடாது, அவன் செய்யக்கூடாது நாம் சொன்னால் கேட்க போகிறதில்ல, அவன் செய்ய தான் இருப்பான். அவன் என்ன செய்யக்கூடாது தவிர என்ன, எப்படி அவன் மாட்டுவான் அப்படின்றத பற்றியும், அதே போல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றியும் ஒரு 10 டைட்டில் கிடையாது, 10 வகை டாப்புன்னு சொல்லியிருக்கேன். இது என்னன்றதை பார்த்து நான் சொல்கிறேன். இதான் இன்றைக்கி வந்த கேள்விகளில் இந்த வாரத்தில் ஒரு முதன்மையான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் இப்போ நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்கிறீங்க, சார் 3 நிமிஷம் தான் பேசுகிறீங்கன்னா இன்ஸ்டாவில் அவ்வளோதான் போட முடியும். இது இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நான் அதிலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூடியூப் சேனல், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். இப்போ முக்கியமாக டாப் 10 வரிசைகள் ரெக்கவரி ஏஜென்ட் செய்யக்கூடாதவை, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்ன விஷயங்கள். கேள்வி கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கணும். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ரெக்கவரி ஏஜென்ட்டு பேசுகிறது, அதே போல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு 10 வழிமுறை இருக்குது. இவங்க என்ன செய்யக்கூடாது, ரெக்கவரி ஏஜென்ட் எப்படி நம்மகிட்ட மாட்டுறாங்க, எப்படி அவங்க தப்பு ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல அன்டைம் போகணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சொல்லியிருக்கிறது இத்தனை மணி நேரத்துக்குள்ளே தான் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறதுன்னா 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறது, 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறது, ஒரு 9 மணிக்கெலாம் கூட ஃபோன் பண்ணுறதுலாம் இருக்குது. அவங்க டைம் மெயின்டைன் பண்ணுறதில்ல. கேட்டால் வச்சுக்க ஒரே கேள்வி தான், என்ன சார் இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஆர்பிஐ ராம்ஸ் எல்லாம் மீறி பண்ணுறீங்க, நீங்கள் ஆர்பிஐ ராம்ஸ் லோன் கட்டிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு ஏத்தாளமாக வரும். அதை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆர்பிஐ நாம்ஸ் பேங்கை தான் கட்டுப்படுத்தும், பொதுமக்களை கட்டுப்படுத்தாதுன்றது அந்த ததிகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். அதனால் இந்த அன்டைமில் ஃபோன் பண்ணுறது அவன் செய்யக்கூடாது தான், அவன் செஞ்சாக்கா அது தப்பு, அது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்து